ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஒரு சின்னதாக ஒரு கார்டனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் இது கடையிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தப்போ இந்த சௌச்சௌ வந்து கொஞ்சம் முத்துன மாதிரி இருந்தது. இது அப்படியே நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் ஒரு மாதமாக. சூப்பராக முளைச்சி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த விதை எப்படி வெளியில் வந்து அழகாக முளைச்சிருக்குன்னு. இது இனி நம்ம அப்படியே வந்து மண்ணில் ஊனி வச்சிட்டோம் அப்படின்னாலே இதுலேருந்து கொடி வந்து வர ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் இது நான் ட்ரை பண்ணதில்லை. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. இந்த மாதிரி முளைச்ச உருளைக்கிழங்கை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் இதை நம்ம வந்து விதைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா முளைச்சிருந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம மண்ணில் போட்டு வச்சோம் அப்படின்னாலே அதிலிருந்து நமக்கு நிறைய உருளைக்கிழங்கு கிடைக்கும். இது நான் உருளைக்கிழங்கு 2வது தடவை நான் போடுறேன். ஏற்கனவே ஒரு தடவை போட்டிருக்கேன். இதுக்கு பெரிய பராமரிப்புங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. சூப்பராக வரும். அடுத்து பார்த்திங்கன்னா மல்லித்தலை கண்டிப்பாக வீட்டுக்கு நம்ம யூஸுக்கு நிறைய இதில் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக நம்ம எப்பயுமே வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கிறது நல்லது. இது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. இது நாட்டு கொத்தமல்லி. இதுதான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். இதை வந்து நம்ம உடச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இது இஞ்சி பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். நம்ம ஃப்ரிட்ஜில் கட்டி வச்சிட்டோம் அப்படின்னாலே சூப்பராக முளைச்சி வந்துடும். முளைச்சதுக்கப்புறம் மண்ணில் வச்சா சூப்பராக தழைஞ்சி வந்துடும். இது பாருங்கள், தக்காளி நாற்று விட்டுருக்கேன். தக்காளி அதே மாதிரி தாங்க. நம்ம கடையில் வாங்குகிற இந்த தக்காளி பழத்தை சும்மா புழிஞ்சு விட்டோம் அப்படின்னாலே சூப்பராக தழைஞ்சி வந்துடும். இது நான் ஒரு சின்ன ஒரு பாட்டில் வந்து தக்காளி பழம் வந்து புழிஞ்சு விட்டுருக்கேன். நல்லா அழகாக முளைச்சி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா இதை எடுத்து மண்ணில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மல்லியை நம்ம வந்து ஏதாவது ஒரு அடியில் வந்து கனமான ஒரு பாத்திரம் எது வேணாலும் வச்சு நம்ம 2ஆக உடச்சிக்கலாம். கிராமத்து சைடெலாம் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி செருப்பை வச்சு உடச்சோம் அப்படின்னா அதுக்கு சொல்லுவாங்க, ஒரு வெக்கப்பட்டுட்டு சீக்கிரம் முளைச்சிடும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இது கேட்குறதுக்கு கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தாலும் அது அப்படி தான் இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி 2ஆக உடச்சிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா மண்ணை வந்து கொத்தி விட்டுட்டு அதில் வந்து நம்ம விதையெல்லாம் நம்ம கிடைக்கிற விதை எல்லாமே வந்து இதில் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீரை விதை போட்டுட்ருக்கேன். இது நம்ம தோட்டத்துலேயே இருந்த கீரை செடியிலேருந்து விதை எடுத்தது. அந்த விதையை இப்போ நான் போட்டுட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின ஒரு பேக்கெட்டு செங்கீரை. அதை கூடயே இதுக்கு பக்கத்தாடி போடலான்னு சொல்லிவிட்டு அதை இந்த பக்கம் போட்டுட்ருந்தேன். நல்லா தள்ளி தள்ளி போட்டுடலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மல்லி பார்த்திங்கன்னா மண்ணை நல்லா கொத்தி அந்த கல் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுறலாம். நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா மண்ணை கொத்தி கிளறிட்டு நல்லா கோடு கோடாக போட்டு அதில் தான் வந்து எப்பயுமே விதை வந்து போடுவேன். இந்த தடவை நான் அப்படி போடாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே இறச்சி விட்டு மண் மேலே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் அடம்பாகவே போட்டுக்கிட்டோம்னா தான் நல்லா முளைச்சி வரும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா நெருக்கமாக இருக்கிற அளவுக்கு போட்டுடலாம். கொத்தமல்லிலாம் பார்த்திங்கன்னா வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனால் ஒரு சிலருக்கு கொத்தமல்லி வந்து முளைக்கலன்னே சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல விதை மட்டும் நல்ல விதையாக இருந்தால் ஓகே தான். அதை நல்லா வந்து 2ஆக உடச்சி விட்டு அதுக்கப்புறம் மண்ணை நல்லா கொத்தி கிளறிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக போட்டு விட்டுறணுங்க. போட்டுட்டு இந்த விதை தெரியாமல் இருக்கிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுறலாம் மண்ணை. மண்ணை நல்லா கிளறிட்டு கொஞ்சம் மேலால் லேசாக மண் அந்த இது மட்டும் இதாகிற அளவுக்கு மண் போட்டுட்டு நல்லா தண்ணியை தொளிச்சு விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் முளைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம்.